வணக்கம் and welcome back to Kamali Beauty Talk. Friends, இன்னைக்கான வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். இப்போ ரீசெண்டா உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் இப்போ கரண்ட்ல உள்ளது ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. மார்னிங்லேருந்து வரேன். நான் மார்னிங் எஞ்சி வந்ததுமே இந்த குட் வைப்ஸோட பொமக்ரானட் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒயின் ஃபேஸ் வாஷும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதுக்கு முன்னாடி ரிவ்யூ கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், இல்லை இதுக்கப்புறமா வரும். பட் வந்து இதுதான் நான் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து நோ பேரபன், நோ க்ரூயல்ட்டி அண்ட் வந்து நோ மினரல் ஆயில். நல்லா இருக்குது இந்த ஃபேஸ் வாஷ் வந்து உண்மையாக சூப்பராக இருக்குது. ஸ்கின் எந்த டேமேஜுமே பண்ணல, நல்லா சாஃப்டாக வச்சுக்குது. நீங்கள் ட்ரை ஸ்கின் நார்மல் ஸ்கின்னாக இருந்தால் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250. நம்மளுக்கு குட் வைப்ஸ் எப்போவுமே ஆஃபரில் பர்பிளில் வரும். அண்ட் இது முடிச்சதுக்கப்புறமா குக்கும்பரோட அது சேம் குட் வைப்ஸோட குக்கும்பர் டோனர், இது வந்து க்ளோ டோனர் போட்டிருப்பாங்க. ஆனால் நல்லா ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் இந்த டோனர். ஸ்டார்டிங்கில் பிடிக்கல, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மார்னிங் டைமில் இந்த ஒரு டோனர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது ரெண்டுமே முடிச்சுட்டு மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ் அண்ட் டோனர் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் ஸ்கின்னை வந்து ஃப்ரீயாக விட்டுருவேன். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர்னாவது நான் ஃப்ரீயாக விட்டுருவேன். ஒரு 9 o'clock ஒரு 10 o'clock அந்த டைமில் என்ன பண்ணுவேன்னா டே க்ரீம் போடுவேன். இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டே க்ரீம். இப்போ வரைக்கும் ஒரு கரண்ட் ஒரு 10 years நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் இதை சேஞ்ச் பண்ணவே இல்லை. இதுக்கு முன்னாடி டே க்ரீமாக கொடுக்கல, ஒரு ரிச் க்ரீம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது நல்லா என்னோட ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வரைக்கும் இதை நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. நான் எப்போ டே க்ரீம் போட்டாலும் கொஞ்சமாக எடுத்து ஹிமாலயாவோட பேபி பவுடர் யூஸ் பண்ணுவேன். பவுடர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் வந்து ஒரு டே க்ரீம் போட்டுட்டு டேரெக்டாக ஸ்கின்ல யூஸ் பண்ணக்கூடாது. பட் வந்து ஒரு டே க்ரீம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த டே க்ரீமை செட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த ஹிமாலயாவோட பவுடர் தான். வீட்டில் எல்லாத்துக்குமே இந்த பவுடர் தான் நல்லாயிருக்கும். இந்த டே க்ரீமோட ரேட் நான் சொல்லலைல உங்களுக்கு. இந்த டே க்ரீம் வந்து 365 வரும். அது மாதிரி டோனரோட ரேட்டும் நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். இது 225. குட் வைப்ஸ்லாம் உங்களுக்கு ஆஃபரில் தான் வரும். அவ்வளோதான். இதுதான் என்னோட மார்னிங் ஸ்கின் கேர். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லிப்புக்கு வந்து லிப்ஸ்டிக் தான் போடுவேன். லிப் பாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். லிப் பாம் வந்து இதுக்கு மேலே வேணால் யூஸ் பண்ணுவேன். லிப்ஸ்டிக் போட்டால் தான் நம்மளோட அந்த லிப் வந்து கொஞ்சம் கலர் மங்காமல் அப்படியே இருக்கும். ஸோ வந்து இது எல்லாமே என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக். டெய்லியும் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. இது வந்து 925 லிப்ஸ்டிக் லாக்மியோடது. இது ரெண்டும் மெப்ளினோடது. எல்லாமே நூட் கலர் தான். நூட் கலர் லிப்ஸ்டிக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் இருக்கும்போது ரொம்ப மைல்டாக இருக்காது, லைட்டாக வந்து கலர் இருக்கிற மாதிரியான ஒரு நூட் கலர் லிப்ஸ்டிக் நான் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். இதுதான் என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் வீட்டில் இருக்கும்போது. இன்கேஸ் நான் வெளியில் போனேன் அப்படின்னா இந்த வாவோட சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணிட்டு தான் வெளியில் போவேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வாவோட ஆக்டிவேட்டட் சார்கோல் ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். இது வந்து கொஞ்சம் அந்த டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ ஸ்கின் எதுவும் தங்காமல் பார்த்துக்கும் அப்படிங்கிறனால இது ரெண்டும் நான் வெளியில் போகிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். வேறு எதுக்குமே வீட்டில் இருக்கும்போது இந்த ஃபேஸ் வாஷோ இந்த சன்ஸ்க்ரீன் லோஷனோ கண்டிப்பாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். அடுத்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சிடிஎம் ரொட்டீன் மறக்காமல் நான் பண்ணிட்டு போவேன். எப்போதுமே ஸ்கின் அட்லீஸ்ட் க்ளீன் பண்ணிட்டுனாது நான் தூங்குவேன். என்னோட கிளென்சர் வந்து இப்போ ரீசெண்டாக விட்டமின் சி, வாவோட விட்டமின் சி கிளென்சர் செம்ம சூப்பராக இருக்குது. என்னோட ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆயிலி ஸ்கின்னுக்கு தான் எப்போவுமே விட்டமின் சி வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பட் வந்து இது வந்து ட்ரை ஸ்கின் கூட யூஸ் பண்ணலாம், செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் என்னோட கிளென்சர் அண்ட் மை மோஸ்ட் ஃபேவரட் டோனர் ரோஸ் வாட்டர் டோனர் தான். இதுதான் டெய்லி நைட்டு. இது வரைக்கும் நான் மாற்றுறதா ஐடியாவே கிடையாது. இது நிறையாவும் இருக்குது அப்படிங்கிறதுனால இது நல்லா எனக்கு ஒர்க் ஆகுது. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அடுத்து என்னோட மாய்ஸ்சரைசர் கிடையாது. நான் மாய்ஸ்சரைசர் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை, குங்குமாதி தைலம் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து சீக்கிரம் தீர்ந்து போயிடுது. வீட்டில் போராடி வாங்க வேண்டியதாக இருக்குது, அதுதான் பிரச்சனையே. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 430, அதான் 500க்குள்ளே வரும். அது செட் ஆயிடுச்சு. அதனால் இதுதான் என்னோட சிடிஎம் ரொட்டீன். கண்டிப்பாக உங்களுக்கு குங்குமாதி தைலம் ரெகுலராக வாங்க முடியல அப்படின்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எப்போதுமே டோனராக நான் இதுதான் சஜஸ்ட் பண்ணுவேன். அவ்வளோதான். ஒரு நாளில் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் இதுவாக தான் இருக்கும். கிளென்சர் டோனர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குங்குமாதி தைலம் போகிறதுக்கு முன்னாடி கண்ணை சுற்றி இந்த அர்பன் பொட்டானிக்ஸோட பாதாம் ஆயில் யூஸ் பண்ணுறேன். கீழே விழுந்து இந்த மாதிரி உடஞ்சிருச்சு. சூப்பராக இருக்குது இந்த பாதாம் ஆயில். சிடிஎம் ரொட்டீனில் எப்படி குங்குமாதி தைலம் யூஸ் பண்ணுவேன்னு கேட்டால் ஒரு 3 days ஒன்ஸ் வந்து கேப் விட்டுருவேன். ஏன்னா ஸ்கின் வந்து நம்மளுக்கு கேப் விட்டுறணும், அப்போ தான் வந்து ஃப்ரீயாக இருக்கும். சுவாசிக்க நம்ம வந்து அந்த ப்ரீத் பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் 3 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 2 நாள் கேப் விட்டுருவேன். 2 நாள் வந்து கிளென்சர் டோனர் மட்டும் போட்டுட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவேன் ஸ்கின்னை. அதுக்கப்புறமா வாரத்துக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் குங்குமாதி தைலத்துக்கு பதிலாக இந்த அர்பன் பொட்டானிக்ஸோட ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்கின் வந்து நல்லா க்ளோ பண்ணுறதுக்கு செம்மையாக எனக்கு ஹெல்ப் பண்ணுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்மண்ட் ஆயில். கொஞ்சமாக போதும். நான் வந்து 1 மாதமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ தான் யூஸ் பண்ணுறேன்.
கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆல்மண்ட் ஆயில் எனக்கு பிடிக்கும், ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அர்பன் பொட்டானிக்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே ஒரிஜினலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இது இல்லாமல் நான் வாரத்துக்கு ஒரு தடவை எவ்ரி சாட்டர்டே வந்து பீல் ஆஃப் மாஸ்க் போடுவேன். ஒன்று வாவோட ஆக்டிவேட்டட் சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க்கு, இல்லைன்னா ஆலிவேரா பீல் ஆஃப் மாஸ்க். இது ரெண்டுமே என்னோட ஃபேவரட். இது ஒரு தடவை அப்படின்னு நான் போடுவேன். இவ்வளோ சிம்பிளாக தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இது இல்லாமல் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் டோட்டலாக கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேஷியல் பண்ணுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் ஃபேஷியல் தான். ஓட்ஸ் ஃபேஷியலாக இருக்கும், இல்லைனா நீம் ஃபேஷியலாக இருக்கும், இல்லைனா சார்கோல் ஃபேஷியல், இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டான ஃபேஷியல் வந்து நான் ட்ரை பண்ணுவேன் 3 டேஸ்க்கு ஒன்ஸ். அவ்வளவு தான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணாலே போதும், ஸ்கின் வந்து சூப்பராக இருக்கும். ஸ்கின்ல போட்டு அது இதுன்னு அரைக்க தேவையில்லை. நல்ல டைம் கொடுத்து நல்ல ப்ராப்பராக ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன்னா இந்த மாதிரி சிம்பிளாக கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப போட்டு எல்லாத்தையும் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அவ்வளவுதான். பார்த்தீங்களா, நான் வந்து இது பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு டைம் வச்சுக்கிறேன். வாரத்துக்கு ஒரு நாள் தான். அது மாதிரி நான் ஃபேஷியலாகவே போட்டுருவேன், ஒரு ஹெர்பல் ஃபேஷியலாகவே போட்டுருவேன். ஆனால் அது வந்து டைம் வச்சுக்குவேன் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நான் கேப் விட்டு டைம் பிரித்து அப்படி தான் பண்ணுவேன். ரெகுலராக நான் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபேஸ் வாஷ், டோனர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துட்டு, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண வச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணிக்கோங்க. அதில் அப்பப்போ நான் பியூட்டி டிப்ஸ் கூட சொல்லுவேன். டெய்லி என்னோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது இருக்கும். டாடா, பை பை, தேங்க்யூ.